இன்னைக்கு தலைப்பு நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி. நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி. ரோமர் 3வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். ரோமர் 3, 21, 22. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே தேவ நீதி என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். காட்ஸ் ரைச்சியஸ்னஸ், தேவ நீதி. ஒரு மனுஷன் தேவ நீதியை பெற்றால்தான், தேவ நீதியோடு அவன் வாழ்ந்தால்தான் தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். தேவ நீதியினாலே ஒரு மனுஷன் ஒரு மனுஷி வாழும்போது தான் தேவனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கும். தேவ நீதியோடு வாழும்போது தான் அவர்கள் பரிசுத்தவான்களாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், உயர்த்தப்படுகிறார்கள். தேவ நீதியினால் தான் மீட்பு உண்டு. தேவ நீதியினால் தான் பாதுகாப்பு. தேவ நீதியினால் தான் ஒரு மனுஷன் தேவனை ஆராதிக்க முடியும். தேவ நீதியினால் தான் தேவனிடத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ நீதியோடு ஒரு மனுஷன் வாழ்ந்து இந்த உலகத்தை முடிக்கும் பொழுது தான் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள முடியும். தேவ நீதி இல்லாமல் இந்த உலகத்தில் சரிங்களா எந்த ஒரு பரலோகத்துக்குரிய காரியங்களையும், தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களையும் ஒரு மனுஷனாலோ பெற்று வாழ முடியாது. தேவ நீதினால் மாத்திரம்தான் எல்லாமே கிடைக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் கரங்களை நல்லா உயர்த்தி சத்தமா பாருங்க. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி இல்லை. கவனிங்க, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி இல்லை. நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னால் புக் ஆஃப் லா, சட்டத்தினுடைய புத்தகமாக இருக்கிறது. அது என்ன சொல்கிறது என்று சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் நம்ம தெரிந்து கொள்ளும்போது அதை நாம் தெரிந்து கொண்டு உணர்ந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் தெளிவாக நம்ம வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 20, 1-17 வரை. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ளே எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக,
பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். கவனிக்கிறோம். இது 10 கட்டளைகள், தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம். இதற்கு இதோடு சேர்த்து இணை சட்டங்கள் என்று சொல்லப்படுகிற 613 பிரமாணங்களையும் வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்படி இந்த நியாய பிரமாணத்தில் இருக்கிற ஒன்றையும் தவறாமல் செய்தாதான் தேவநீதி கிடைக்கும். ஒன்றையும் விடாமல் செய்தாதான் தேவ நீதி கிடைக்கும். இது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆனால் நம்முடைய முன்னோர்களாகிய அநேக பரிசுத்தவான்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி தேவ நீதியை பெற்று தேவனுடைய வல்லமையை இந்த உலகத்திற்கு என்ன பண்ணாங்க, காண்பித்து நமக்கு முன்பாக சாட்சிகளாய் வாழ்ந்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட், ஆமென். இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா தான் நமக்கு தேவ நீதி கிடைக்கும். இப்போ சொல்லப்பட்ட இந்த காரியங்களில் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், செய்திருக்க மாட்டோம். நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், செய்திருக்க மாட்டோம். இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணியிருப்போம், நிறைவேற்றுவதிலே தவறி இருப்போம். நீங்கள் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2:10-11. எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவானாய். இங்கே நம்ம கவனிக்கிறோம், நான் ஒன்றுத்தில் கரெக்டாக இருக்கிறேன், ஆனால் இன்னொன்றில் என்னால் கரெக்டாக இருக்க முடியல. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் என்னை ஏற்றுக்கொள்ளுமா, எனக்கு தேவ நீதியை கொடுக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லவே இல்லை. நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றினா தான் தேவ நீதி ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும். ஆனால் நல்லா கவனிங்க, இங்கே ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, நல்லா கவனிச்சுக்க, எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாக மாறி போனோம். சத்தமா சொல்லுங்களேன். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாக போனோம். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை மீறி தேவ நீதியை இழந்து போனோம். எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாம நியாயப்பிரமாணத்தை மீறி நம்ம எல்லாரும் என்ன ஆயிட்டோம், தேவ நீதியை சொல்லுங்க இழந்து போனோம். சத்தமா சொல்லுங்க, தேவ நீதியை அப்போ தேவ நீதியை இழந்து போனதுனால நம்ம என்னெல்லாம் இழந்து போனோம்னு சொன்னால், தேவ கிருபை இழந்து போனோம், தேவனுடைய பலனை இழந்து போனோம், தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனையை மகிமையை இழந்து போனோம், பரிசுத்தத்தை இழந்து போனோம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போனோம், பாதுகாப்பு இழந்து போனோம், மகிமையை இழந்து போனோம், தேவ சமூகத்தை இழந்து போனோம், எல்லாவற்றுக்கு மேலாக நித்திய ஜீவனை இழந்து போனோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவ நீதி அவசியம் இல்லையா? ஆமாம், 100% முழுவதும், அதாவது 100% நாம் தேவ நீதியோடு தான் வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அந்த தேவ நீதியோடு வாழ்ந்தாதான் கிருபை கிடைக்கும், பலன் கிடைக்கும், பரிசுத்தம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், நன்மை கிடைக்கும், தேவனிடத்தில் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவன் கிடைக்கும். எது இருந்தா? தேவ நீதி இருந்தா. ஆனால் எந்த ஒரு மனுஷனால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. ஆனால் அதற்கு ஒரு பெரிய பாக்கியமான ஒரு வழியை
இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மீண்டுமாய் ரோமர் 3வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் வாசிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஆமென். கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரை துதிக்கலாம். நல்ல கவனிங்களை. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி என்ன பண்ணிருக்குங்க? வெளியாக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. ஆமென். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதம். நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற முடியாது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றலைன்னா தேவநீதி இல்லை. ஆனால் தேவன் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ உனக்கு இந்த தேவநீதியை நீ பெற்றுக்கொள்ளலாம். பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா. இந்த நாளில் இங்கே நான் நிற்கிறேன்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினதுனால இங்கே நிற்கல. நியாயப்பிரமாணம் நிறைவேற்றி அதனால் வருகிற தேவநீதியை பெற்று நான் இங்கே நிற்கல. ஏன்னா நியாயப்பிரமாணத்தினாலே அதில் ஒன்று தவறுனா கூட தேவநீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் இங்கு நிற்கிறதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே வந்த தேவ நீதினாலே இங்கே நான் நிற்கிறேன். அல்லேலூயா. இங்கே நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படிதான் தேவ நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்ததினால் அந்த தேவ நீதியை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா ஒரு மனுஷனால் நிறைவேற்ற முடியாது. ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் இல்லாமல் எனக்கு ஒரு தேவ நீதி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் ஆமேன். அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்பினதினாலே, நான் விசுவாசத்தினாலே எனக்கு கிடைத்த தேவநீதி. அந்த தேவநீதியை நான் பெற்றதினாலே தேவ மகிமைக்குள்ளாக நான் இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவர் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லே. அந்த தேவ நீதியை நாம் பெற்றதினாலே தான் இன்றைக்கு சுகத்தோடு, பலத்தோடு, கிருபையோடு, நன்மையோடு, ஆசீர்வாதத்தோடு, பாதுகாப்போடு, மகிமையோடு நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒருவேளை அந்த தேவ நீதி உங்களுடைய வாழ்க்கையில் பெறலைன்னு சொன்னால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிப்பது? எதையெல்லாம் விசுவாசிப்பது? அதுதான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய சத்தியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த தேவ நீதியை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னா போதும், எல்லா ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேர்ந்துடும். எல்லா ஆசீர்வாதம் பெறும். அதற்காக நீங்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா போதும். ஆமென், அல்லேலூயா. அந்த தேவ நீதியினாலே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. பாருங்க, நிறைய வசனங்கள் நான் இங்கே வேதாகமத்திலிருந்து குறித்து வைத்திருக்கிறேன். இங்கே நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு வசனங்களாக படிச்சுட்டு போகிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. அதனால நான் என்ன பண்ணுறேன், கடைசியாக அந்த வசனங்களை சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ண குறிச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, இங்கே நம்ம பார்க்குறோம் எப்படி நான் விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசுவை என்னவென்று சொல்லி நான் விசுவாசிக்க வேண்டும். இங்கே 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வமும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இதை நானும் விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இதை விசுவாசிக்கணும். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. அதை விசுவாசிக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட இருளான சூழ்நிலையில் நான் வாழ்ந்தாலும், பாவமான சூழ்நிலையில் வாழ்ந்தாலும், வேதனையான சூழ்நிலையில் வாழ்ந்தாலும், என்னை விடுவிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிற ஆண்டவர் இயேசுவே மெய்யான ஒளி. அதை நீங்க விசுவாசிக்கணும்.
எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது, என்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம் அது. ஆமென். விசுவாசிக்கணும். என்னை பரிசுத்தம் செய்த ரத்தம் அது, பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம் அது, என் பாவங்களற கழுவின ரத்தம் அது. அதை ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்க வேண்டும்? இப்படியெல்லாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் தேவ நீதி நமக்குள் உண்டாகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவரெல்லாம் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. சொல்லுங்க, அவராலே அன்றி உலகத்தில் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட இல்லை. ஆமா, அவர்தான் ரட்சிக்க வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பாவம், சாபம், பலவீனம், போராட்டம், பிசாசு, இருளின் அதிகாரம் எல்லாவற்றிலும் நம்மை விடுதலையாக்கக்கூடியவர். அதை விசுவாசிக்கணும். இப்படி எல்லாம் இயேசு கிறிஸ்துவாகி அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் இந்த நியாயப்பிரமாணம் இல்லாத ஒரு தேவநீதி நமக்குள் வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 3:15 சொல்கிறது, அவர் ஜீவனின் அதிபதியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, அவர் ரட்சிப்பின் அதிபதி. விசுவாசிக்கணும். இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நாம் விசுவாசிக்கிற காரியங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர் பாவத்தை போக்குகிற பாவ பரிகாரம். சொல்லுங்க, அவர், ஆமா, அவரால் தான் பாவங்களுக்குரிய பரிகாரம், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய பரிகாரம் யாரு? சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா, ஆமென். கலாத்தியர் 3:13 சொல்கிறது தேவனுடைய வார்த்தை, அவர் நமக்காக சாபமானார். இதை விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்காக சாபமானார். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமானார். இதையெல்லாம் நாம விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியா எனக்காக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது தேவ நீதி நமக்குள் வருகிறதா இருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாத ஒரு தேவநீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தேவநீதி எப்படி தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நான் வாழ்கிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு பரிசுத்தமாய் இந்த ஊழியத்தை செய்யும்படி கிருபை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், என் பாவங்களுக்கு தக்கதான் நான் தண்டிக்கப்படாமல், என் அக்கிரமங்களுக்கு தக்கதாக நான் சரி கட்டாமல் இந்த நாளிலே மன்னிப்போடு வாழ்கிறேன் என்று சொன்னால், அவரை நான் விசுவாசத்தினாலே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்ததினாலே, அதன் மூலமாய் கிடைத்த தேவ நீதியினால் தான் இந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய தகுதி எனக்கு அது கொடுத்தது. ஒரு பெரிய மகிமை அந்த தேவ நீதி எனக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும், அவரை துதிக்கும், பாவமில்லாத ஒரு வாழ்வை பெற்று வாழவும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சத்துருடைய பலங்கள் என் மீது மேற்கொள்ளாமல் சத்துருவை நான் மேற்கொள்ளும்படியான ஒரு மகிமையான வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை அது கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் காரணம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்பினதினாலே, நான் விசுவாசத்தினாலே வந்த தேவநீதி. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலைன்னா எந்த மனுஷனாலும் தேவநீதியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் 4ஆவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய காயங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். பாருங்க, இதெல்லாம் விசுவாசிக்கணும். ஏன் அவர் காயப்பட்டார்? ஏன் அவர் நொறுக்கப்பட்டார்? என் பாவங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள் அவர் நொறுக்கப்பட்டதற்கு, அவர் காயப்பட்டதற்கு. சத்தம் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் எடுக்கப்பட்டார். ஏசாயா 53:8. அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். ஏசாயா 53:12. இதெல்லாம் யார் செய்ததுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்திங்க. கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. அறிக்கை பண்ணணும், அறிக்கை பண்ணி வாழணும். அப்போதுதான் அந்த தேவ நீதி.
நியாயப்பிரமாணம் இல்லாத ஒரு தேவநீதி. என் ஆண்டவர் இயேசுவை நான் இப்படியெல்லாம் விசுவாசித்து இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்பி நான் வாழும்போது அந்த தேவநீதி நமக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. எப்பொழுது நாம் தேவநீதியினால் நிரப்பப்படுகிறோமோ பாக்கியவான்களாக, கிருபை பெற்றவர்களாக, மேன்மை உள்ளவர்களாக, பரிசுத்தவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, சத்தம் வர மாட்டேங்குது, நாம் மாற்றப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். நான் பாவியாக இருக்கும்போது எனக்காக அவர் மரித்து தம்முடைய அன்பை என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். சொல்லுங்க, நான் பாவியா இருக்கும்போது, சத்தமா, நான் பாவியா இருக்கும்போது எனக்காக தன் ஜீவனை கொடுத்து ரபலஹரதன சொல்லி பாருங்களேன். இந்த ஒரு வார்த்தை தான், இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த ஒரே ஒரு தேவனுடைய வசனம் தான், அவர் இந்த வசனம் தான் என் வாழ்க்கையை முழுதாக ஒரு பக்கம் திரும்பிச்சு. நாம் பாவியாக இருக்கையில் இந்த உலகம் என்னை வெறுக்கலை, இந்த உலகம் என்னை புறக்கணிக்கலை, இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலை, இந்த உலகம் என்னை அவமானப்படுத்தும் போது, இந்த உலகம் என்னை தள்ளும்போது, இந்த உலகம் என்னை வெறுக்கும் போது, இந்த உலகம் நான் வாழணும்னு சொல்லி நினைக்காத போது, சத்துரு என்னை நிர்மூலமாக்க நினைத்த போது, நான் வாழக்கூடாது என்று சத்துரு நினைத்த போது, நீ வாழணும், நீ வாழணும். என் மீது அன்பு கூர்ந்தார், பாவியாகிய அவர் என் மீது அன்பு கூர்ந்தார். அதை எப்படி தெரியுமா வெளிப்படுத்தினார்? அவருடைய ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம விசுவாசிக்கும் போது பாருங்க, அந்த தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சரியா விசுவாசிக்கிறதில்ல. அந்த விசுவாசம் என்பது சரியா இல்லை. அந்த விசுவாசத்தினுடைய புரிந்து கொள்ளுதல் சரியாக இல்லாததுனால தான் இன்னும் ஸ்டில் நம்ம தேவ நீதியை பெறாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவ நீதி உள்ளே வரும்போது பாருங்க, எல்லா ஆசீர்வாதங்களால் நம்ம என்ன பண்ணலாம்? நிரப்பப்படலாம், ஆசீர்வதிக்கப்படலாம். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு பெரிய சாட்சியாய் கர்த்தர் என்னை நிற்க வச்சிருக்கார். எனக்கு ஒரு சின்ன தகுதி கூட கிடையாது. எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. எனக்கு எல்லா தகுதியும் கொடுத்தது அந்த தேவ நீதி. பாவியாகி என் மீது அவர் அன்பு வைத்து அந்த அன்பை தம்முடைய மரணத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினாரே, அதனால் தானே இந்த தேவநீதியை நான் பெற்றிருக்கிறேன். இங்கே இருக்கிற அநேக மக்கள் நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்கிற ஆண்டவரே, நன்றி சொல்கிற ஆண்டவரே. சங்கீதம் 103:10 நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக இதுவரையில் ஆண்டவர் செய்யலை, விசுவாசிக்கணும். சங்கீதம் 103:3-5 நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, நம்முடைய நோய்களெல்லாம் குணமாக்கி, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்கினாரே என் ஆண்டவர் இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்ல, விசுவாசிக்கணும், அவரை விசுவாசிக்கணும். இப்படித்தான் அவரை நம்பணும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அவருடைய தரித்திரம், சொல்லுங்க, அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யமானேன். ஹல்லேலூயா, ஆமென். அவர் ஐஸ்வர்யமானா, எனக்காக தரித்திரரானாராம். அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யமானானா. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய மகிமை. இதெல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறதில்ல. எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், எனக்கு துணி கிடைச்சா போதும், எனக்கு வேலை கிடைச்சா போதும், எனக்கு வீடு கிடைச்சா போதும், பணம் கிடைச்சா போதும்னு இயேசுவை விசுவாசிக்கிற கூட்டமாக ஒரு நாளும் நம்ம இருக்கக்கூடாது. என் ஆண்டவர் இதையெல்லாம் எனக்கு செய்திருக்கிறார், என் நன்மைக்காக, என் உயர்வுக்காக, என் ஆசீர்வாதங்களுக்காக, என் மேன்மைக்காக, நித்திய ஜீவனுக்காக என்று சொல்லி அவரை என்ன பண்ணோம்? விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவ நீதி உங்கள் உள்ளங்களிலே ஆளுகை செய்யும், உங்களில் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமன் 4வது அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அந்த சிலுவை பாருங்க,
சிலுவையிலே கவனிங்க ஒரு நிமிஷம், சிலுவையிலே அவர் பாவத்துக்குரிய தண்டனையை அனுபவித்தார். தோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, உலகத்தினுடைய பாவங்களை நிவர்த்தியாக்குற கிருபாதார பலி அவர். நம்முடைய பாவங்களுக்காகத்தான். நம்ம சிலுவை பார்க்கும்போதெல்லாம் நினைக்கிறோம் பாவம் நினைக்கிறோம், நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் நீதிமான்களாக மாற்றப்படுவதற்காக, நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காகத்தான் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா! சத்தமா கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென் ஆமென். எபேசியர் 2வது அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த அவருடைய மிகுந்த அன்பினால் தான் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா! கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை நல்லா உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா! நன்றி சொல்றோம் நன்றி சொல்றோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு இவருக்குள் உண்டானது. ஹல்லேலூயா! இன்னும் சத்தமா ஆமென். எபேசியர் 10வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம், பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவருடைய மாம்சத்தின் திறன் வழியாய் உண்டாக்கி அவருடைய இரத்தத்தினாலே நம்மளுக்கு தைரியத்தை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா! இங்கேருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, இந்த நீதி எப்படி கிடைச்சது? அவர் ஆராதிக்கிறோமே, பாவியா இல்லாம பரிசுத்தவான்களாக, கோபாக்கினின் பிள்ளைகளாக இல்லாம தேவனுடைய பிள்ளைகளாக இங்கே உட்கார்ந்து தேவன் ஆராதிக்கிறோமே, தேவ சமூகத்தில் வருகிறோமே. இந்த தகுதி நீதி, இந்த தகுதியெல்லாம் எப்படி நமக்கு கிடைச்சது? அவராலே. சத்தமா சொல்லுங்க, அவராலே அவராலே. அதை விசுவாசிக்கணும், அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா! ஆமென் ஆமென். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம், ஆமா, தோ மேகங்களோடு வரப்போகிறார், 1000 பரிசுத்தவான்களோடு வரப்போகிறார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு அவருடையவர்கள் அவரோடு கூட மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றைக்கும் அவரோடு கூட இருப்பார்கள். இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். இன்னைக்கு ஆண்டவரை குறித்து கேட்டால் ஒன்றுமே தெரியாது. ஜீசஸ்னா யாருன்னே தெரியாது, ஆண்டவர் இயேசுனா யாருன்னே தெரியாது. கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிங்க. ஆண்டவர்னா யாருன்னே தெரியாது. ஏன்னா அதை அனுபவிக்கல, அதை விசுவாசிக்கல, அதை நம்பல. உங்களுக்கு செய்திருக்கிற இதெல்லாம் யாருக்காக செய்தார்? இத்தனை காரியங்களை வேதாகமத்தின் மூலமா கர்த்தர் சுட்டி காண்பித்தார். யாருக்காக செய்தார் சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. எனக்காக. அவருக்காகவா? இல்லையே. சொல்லுங்க, அவர் எனக்காக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக 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 எனக்காக, என் வாழ்வுக்காக, என் ஆசீர்வாதத்துக்காக, என் நன்மைக்காக, என் கிருபைக்காக, என் பாதுகாப்புக்காக, என் உயர்வுக்காக, என் மகிமைக்காக. இதெல்லாம் உணர்றதில்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வேதாகமத்தில் சொல்கிற காரியம் எல்லாமே உண்மை, எல்லாமே நடந்து ஒன்று. என்ன பண்ணுறோம்? கிணத்துல போட்ட கல் போல ஆராதிக்கிறதுக்கு மனசு இல்லை, நன்றி சொல்கிறதுக்கு மனசு இல்லை. இதெல்லாம் எதனா பரிசுத்தமாக, இதெல்லாம் காரணம் என்னன்னா அவரை விசுவாசம் அவர் மேல் இல்லாதனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள். ஊழியம் செய்கிறதுக்கு மனசு இல்லை, எதுவுமே மனசு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, நான் உங்களை குற்றப்படுத்தலை, இதெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கணும். அப்போதான் தேவ நீதி உங்களுக்கு கிடைக்கும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினதான் ஒரு மனுஷன் தேவ நீதியை பெற்று ஆசீர்வதிக்கப்படும் என்கிற கட்டாயம் உண்டு. அது ஒரு லா, அது ஒரு சட்டம். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷனும் நிறைவேற்ற முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாய் தேவ நீதி இழந்து போய் என்ன பண்ணோம்? எல்லா நன்மைகளுக்கும் அபாத்திரராய், நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய், கிருபைக்கு அபாத்திரராய் போய்விட்டோம். ஆண்டவர் பாருங்க நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க. தேவ நீதியை பெறாம, நான் இன்னைக்கு சொல்றேன், தேவ நீதியை பெறாம எந்த நன்மையும் ஒரு சிங்கிள் பாயிண்ட் கூட உங்களுக்கு கிடைக்காது. ஏதோ கடமைக்காக ஆராதிக்க வராதிங்க ப்ளீஸ். உள்ள நுழையும் போதே இப்படிப்பட்ட காரியங்களால் நான் தேவ நீதியை பெற்றிருக்கிறேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்கிற ஆராதனையோடு உள்ள வரணும். அதுதான் உண்மையான ஆராதனை, அதுதான் ஆவியோடு ஆராதிக்கிற ஆராதனை. அந்த ஆராதனையை தான் கர்த்தர் விரும்புகிறார்.
இப்படிப்பட்ட ஆராதனை தான் பிதாவாகிய தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். இன்னைக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்வு, இன்னைக்கு கிடைத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைத்திருக்கிற பாதுகாப்பு எல்லாம் அவரை நாம் விசுவாசத்தினாலே வந்த தேவ நீதி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லே. இன்னைக்கு நிறைய காரியங்களில் நாம் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. You have to repent so many things. நிறைய காரியங்களில் மனம் திரும்பினீங்க, கவனிங்க, நிறைய காரியங்களில் நாம் மனம் திரும்பணும். இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நடந்தது எனக்காக நடந்தது சொல்லி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அப்போ என்ன தெரியுமா மாறும்? தேவ நீதி நமக்குள்ள வரும். தேவ நீதி நமக்குள்ள வரும். ஒரு மனுஷனுக்குள்ள தேவ நீதி வர 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 கிருபை பெருக ஆரம்பிக்கும், தேவ பலம் பெருக ஆரம்பிக்கும், தேவனுடைய அன்பு பெருக ஆரம்பிக்கும், தேவனுடைய மகிமை பெற ஆரம்பிக்கும், தேவனுடைய சுகம் வர ஆரம்பிக்கும். எல்லா ஆசீர்வாதங்கள் அப்படியே நிறைவாக வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம விசுவாசிக்கலைன்னா தேவ நீதி நிச்சயமா நமக்கு வரவே வராது. சத்தமா ஹல்லேலூயா, ஆமென். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போலொரு தேவன் இல்லை, உயிர் தந்த தெய்வமே, உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் நான் உயிர் தந்ததே. எல்லா கரங்களை தட்டி ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, எந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்த நன்புள்ள ஆண்டவர், எல்லாரும் எல்லாரும் உற்சாகமா உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் உயிர் தந்த தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நோவா என்கிற ஒரு பரிசுத்தவானை குறித்து வேதாகமத்தில் பார்க்கிறோம். அவன் தேவ நீதியை பெற்று வாழ்ந்த ஒரு மனிதன் அவன். நீங்க வாசிக்கலாம், ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 8வது வசனம் 9வது வசனம் வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு: நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நான் சொல்கிறேன் பாருங்க, எப்படி ஒரு மனுஷனுக்கு தேவநீதி முன்பு கிடைத்தது, இப்போ இல்லை, முன்பு கிடைத்தது. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்ததினாலே அவர்களுக்கு இந்த தேவநீதி கிடைத்தது. நோவா வாழ்ந்த காலம் ஜனங்கள் எல்லாரும் அக்கிரமக்காரர்களாக, அவனுடைய நினைவின் தோற்றம் எல்லாம்
நித்தம் பொல்லாததாக இருந்தது. அந்த காலத்தில் நோவா எப்படிப்பட்டவராக இருந்தார்? நீதிமானாக இருந்தார். சொல்லுங்க, நீதிமானாக. அதுக்கப்புறம் உத்தமனா, அதுக்கப்புறம் தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டு இருந்தவர். அதனால தான் தேவ நீதியை பெற்று அந்த கிருபையை பெற முடிந்தது. அந்த தேவ நீதியை பெற்ற கிருபை தான் இந்த உலகமே அழிந்த போது கூட தேவன் நோவாவையும் அவனுடைய மனைவியும் 3 பிள்ளைகளையும் அவங்களுடைய பிள்ளைகளுடைய மனைவிகளையும் மொத்தம் 8 பேரையும் தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ நீதி நம்ம நீதிமானா இருந்ததினாலே நமக்கு கிடைக்கல. கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க, நல்லா கவனிங்க. நான் நீதிமான், அதனால இந்த தேவ நீதியை பெற்றேன். நான் உத்தமன், அதனால இந்த தேவ நீதியை பெற்றேன் இல்லை. நான் தேவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால இந்த தேவ நீதியை பெற்ற இல்லை. ஏசாயா 64 சரிங்களா, 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. சத்தமாக சொல்லுங்க, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கு. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாக மாறி போனோம். சரிங்களா, நீதியும் இல்லை, உத்தமும் இல்லை, தேவனோட வாழ்ந்த வாழ்க்கையும் இல்லை, தேவனோட சஞ்சரிக்கிற வாழ்வும் நமக்கு இல்லாது இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த நம்மை ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? அவரை விசுவாசிக்கும்படியாய். அல்லேலூயா, ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். அந்த விசுவாசத்தினாலே சொல்லுங்க, என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவ நீதி எனக்கு கொடுத்தார். சத்துக்கரங்களை இன்னும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அந்த தேவ நீதியை பெரும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாரே. கரங்களை நல்லா உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். அந்த தேவ நீதி நிச்சயமாக உங்களை கைவிடாது. அந்த தேவ நீதி நிச்சயமாக உங்களை என்ன பண்ணாது, விட்டு விலகாது. அது உங்களை உயர்த்தும், அது பாக்கியமானது. அதனால தான் இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் என்ன பண்ணுங்க, ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நிறைய மகத்துவம் மேன்மைகள்லாம் உண்டார். சரிங்களா, அவருடைய பிள்ளைகளாக நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். நல்ல சந்தோஷமா ஆண்டவர் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமென். நான் என்னென்ன காரியங்கள்லாம் சொன்னனோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்கிறத நம்மளால் தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். இதெல்லாம் ஆண்டவர் எனக்காகத்தானே செய்தார், என் ஆண்டவர் எனக்காகத்தானே செய்தார். ஒருவேளை என் ஆண்டவர் எனக்காக இந்த உலகத்தை இதெல்லாம் செய்யலைன்னா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்யலை, எதுவுமே எனக்காக செய்யலை, எனக்காக அவமானப்படலை, எனக்காக புறக்கணிக்கப்படலை, எனக்காக காயப்படலை, எனக்காக நொறுக்கப்படலை, எனக்காக இடுக்கண்ணில நியாய தீர்ப்பில் எடுக்கப்படலை, எனக்காக அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்படலை, எனக்காக ரத்தம் சிந்தலை. சொல்லுங்க, இதெல்லாம் நடக்கலைன்னா என்ன இருக்கும்? இதெல்லாம் நடக்கலனா என்ன இருக்கும்? ஒரே ஒரு மனிதனால கூட, ஈவன் எ சிங்கிள் மேன், சரிங்களா, ஒரே ஒரு மனிதனால கூட தேவநீதியை பெற்றிருக்க முடியாது. இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் நாம் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நீ வருகிற தலைமுறைக்கும் கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் எப்படி கிடைத்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக செய்த இப்படிப்பட்ட தியாகங்கள் தானே, இப்படிப்பட்ட நன்மைகள் தானே. ஹல்லேலூயா. என் இயேசுவே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உன்னை விசுவாசிக்கிறேன் அப்பா, நான் உன்னை விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன் ஆண்டவரே. சத்தமாக சொல்லுங்க, ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்ல கரங்களை உயர்த்தி, ஜீவனின் அதிபதியே
உம்மை ஆராதனை செய்கிறேன். எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. எல்லாருடைய கரங்களை உயர்த்தப்படட்டும். ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. 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 மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. 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 உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். நல்லா கவனிங்க. அந்த தேவ நீதி என் ஆண்டவர் இயேசுவினா நான் சொல்றேன் பாருங்க. நீங்க அந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க எனக்காகத்தான் என் ஆண்டவர் செய்தார். எனக்காக நான் தேவன் ஆராதிக்கும் போதும் துதிக்கும் போதும் ஜபிக்கும் பொழுதும் சரிங்களா, என் கண்களிலிருந்து தானா கண்ணீர் வரும். ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா இந்த தேவ நீதியை எப்படிப்பா நான் என்னால் பெற்றிருக்க முடியும்? நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் காரணம் நீர் கொடுத்த அந்த தேவ நீதி தான் ஆண்டவர். என்னை யார் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க? யார் என்ன விரும்பி இருப்பாங்க? உங்களை சொல்லுங்க, யார் உங்களை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க? யார் உங்களை விரும்பி இருப்பாங்க?
நமக்கு என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லையே. ஒன்றும் இல்லைன்னா கூட என்ன சொல்லுங்க, நம்ம ஏற்றுக்கொண்டாரு. ஹல்லேலூயா. அவரால் தான் நான் வாழ்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, அவரால் தான் அசைகிறேன், அவரால் தான் பிழைக்கிறேன். இந்த விசுவாசத்தோடு எப்பவுமே ஆண்டவருடைய வார்த்தை மேலே எனக்காகத்தான் அந்த சிலுவை எனக்குத்தான், எனக்கு அந்த பாடுகள் எனக்காக தான், அந்த ரத்தம் எனக்காகத்தான். ஓ ஹல்லேலூயா. அந்த காயங்கள் எனக்காக தான். ரபாலா கரதானாமா எல்லாம் அந்த தழும்புகள் எனக்காகத்தான். இந்த வேதனை துன்பம் எல்லாம் எனக்காகத்தான். தேவ நீதி அடையும்படி, நான் தேவ நீதி அடையும்படி, தேவ நீதி இழந்த நான் தேவ நீதி அடையும்படி சத்தமா கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆமென். தேவ நீதி இழந்த எனக்கு நான் தேவ நீதி ஆகும்படி பாவமே அறியாத அவரை எனக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அப்பா ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவர். இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற இந்த ஆசீர்வாதம் நீங்கள் என்னென்னலாம் வேண்டி விரும்பி இருக்குங்களே, அதெல்லாம் லேசான காரியம் அவருக்கு. இதெல்லாம் அவரால் கொடுக்க முடியாதுல்ல. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே அவரே இழந்து உனக்காக ஒரு தேவநீதியை உருவாக்கினார். எனக்காக பாவமாக்கப்பட்டு ரெபால்லா கராதனா, எனக்காக சொல்லுங்க, எனக்காக பாவமாக்கப்பட்டு இல்லை, பரிசுத்தமான தேவன், மகா பரிசுத்தமான தேவன் அவர். ஆனால் முழுவதுமாக பாவமாக்கப்பட்டாராம். பாவி உலகத்தின் எல்லா பாவமும் வர மேலே வந்துச்சு. அவரை அவமானப்படுத்தும் போது சாதாரணமாக அவமானப்படுத்தலை. 2 பக்கமும் என்ன பண்ணாங்களாம் சரிங்களா? இங்கே கவனிங்க, 2 பக்கமும் சிலுவையில் கொடிய குற்றங்களை செய்து கொடிய குற்றவாளிகளை நிற்க வைத்து அவரையும் நிற்க வச்சாங்களாம். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக என்ன பண்ணார்? அந்த இடத்துல யார் தெரியுமா இருந்திருக்கணும் சொல்லுங்க? அந்த 2 கள்வர்களுக்கு மத்தியில் யார் தெரியுமா இருக்கணும்? நீங்களும் நானும் இருந்திருக்கணும். நிற்க வைக்கல சொல்லுங்க, நிற்க வைக்கலப்பா, நிற்க வைக்கல. எனக்கு தெரியும் நான் பாவி, நான் அந்த இடத்திற்கு தான் போயிருக்கணும். என்னை நிற்க வைக்கலப்பா சொல்லுங்க. கரங்களை நிற்க வைக்கலாண்டவர், என்னை நிற்க வைக்கலாண்டவர். அந்த இடத்துல நான் அவமானப்படுவதற்கு இதுவரையில என்னை ஒப்பு கொடுக்கலாண்டவரே. நான் அக்கிரமக்கால் ஒருவராக எண்ணப்படுவதற்கு இருவரிலே என்னை ஒப்பு கொடுக்கலாண்டவரே. நான் தேவ நீதி அடையும்படிக்கு எனக்காக தேவ நீதியினால் நிறைந்த தேவாதி தேவன் பாவியாய் மாற்றப்பட்டு கள்வர்கள் மத்தியிலே கள்வனாக அவர் அங்கு தொங்கினால் தான் இந்த தேவ நீதியை பெற்று நான் வாழ்கிறேன் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் என் உள்ளம் உடைந்து போகும். உமைநீருக்கு அவருடைய முகத்தை அவர் மறைக்கலா. அவமானத்திற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். உனக்காக புறக்கணிக்கப்பட்டார், எனக்காக புறக்கணிக்கப்பட்டார். இதெல்லாம் எதற்காக தெரியுமா? அவரை நான் விசுவாசித்து நான் தேவ நீதி அடையும்படிக்கு தானே. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி தேவ நன்மையினால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதலுக்காக நாம் கடந்து போகலாம். நீ தேவ நீதியை பெற்றுக்கொள்ளும்போது அன்பு பிள்ளையே, நீங்கள் தேவ நீதியினால் நிரப்பப்படும் பொழுது சாபங்கள் உடையும், கட்டுக்கள் உடையும். சத்துருவுக்கு உங்கள் மீது பலன் கொள்ள முடியாத அந்த மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இருளின் அதிகாரம் உங்க மேல கிரியை செய்யாது. துஷ்டன் இனி நம்முடைய வீட்டு வழியா வர முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த தேவ நீதியை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்பா. எதுக்கோ ஒரு தவறான நோக்கத்திற்காக நான் உம்மை விசுவாசித்து ஆண்டவரே. இன்றைக்கு அப்படி அல்ல. உண்மையான மனதுடன் நான் உன்னை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உண்மையான மனதுடன் நான் உம்மை விசுவாசிக்கிறேன். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உண்மையான மனதுடன் நான் உன்னை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளவு நாள் என்னுடைய விசுவாசம் எதை நோக்கி இருந்ததோ அது எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். நான் என்னுடைய பாவங்களுக்காக நீர் ஒப்பு கொடுக்கப்பட்டீர். நான் நீதிமானாக்கப்படுவதற்காக நீர் எழுப்பப்பட்டீர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மால் தான் என் ரட்சிப்பு, உம்மால் தான் என் விடுதலை, உம்மால் தான் என்னுடைய சுகம், உம்மால் தான் என்னுடைய பலன், உம்மால் தான் என்னுடைய ஆசீர்வாதம்.
உம்மால் தான் எனக்கு நித்திய ஜீவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். உம்மை ஆராதிக்கிற, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா.